ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மல்லி இருந்துக்கிட்டு ஒரு சபதத்தோட வீட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த ராஜேஸ்வரி, நிஷா, கதிரேஷ் இவங்க 3 பேரோடைய இது டார்ச்சர் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு கிளம்புன மல்லி, நான் என் புருஷனையும் குணப்படுத்தி என் பொண்ணையும் இந்த வீட்டுக்கு நல்லபடியாக கூட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன், அதுவரை இந்த வீட்டுக்குள்ளே காலடியே எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு அவங்க பாட்டுக்கு நடந்தே போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போதைக்கு என்ன மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவமாக இருக்க நம்ம விஜய் வந்து எப்போ அந்த கோவத்திலேருந்து தீர போகிறாரு, அந்த கோவத்தை எப்படி தீர்க்கிறது, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் உட்காந்து அப்படி யோசிச்சு மூளையும் மூக்கு வழியாக வெளியே வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க மண்டையில் எதுவுமே ஏறலை. அதுக்கு காரணம் அவங்களுடைய இந்த நம்பிக்கை தான். சரி, அவங்க காப்பாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காப்பாற்ற தான் போகிறாங்க. ஆனால் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ மல்லி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க இடத்துலேருந்து அங்கங்கே சிசிடிவி கேமரா அதை இதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது யார் வந்து கடத்தியிருக்காங்க, யார் மூலியமா நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஒரு பொம்பளை வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வாலண்டரியே வராங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய குழந்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிட்டிக்குள்ளே எத்தனை பேரோட குழந்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஒரு ஃபேமிலியோட அம்மா தான் இவங்க. அந்த குழந்தை வந்து எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப தான் குழந்தைய காணும், எப்படியாச்சும் என் குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிற சின்ன ஒரு க்ளூ கூட எனக்கு பெரிய உதவி மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம குழந்தைங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது யார் அந்த ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொம்பளை வேறு யாரும் இல்லை, இந்த குண்டோதரி தான். அந்த குண்டோதரியை பிடிச்சி அடித்து துவச்சி காய போட்டு எப்படியாச்சும் நம்ம குழந்தைய கூட்டு வரணும், அதுக்கு எனக்கு யாராச்சும் ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல. வேற யாரும் அந்த ஃப்ரெண்டு அரவிந்த் தான். அரவிந்த் அந்த இடத்துக்கு வந்து சேர அவரே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அத்துபடியாக பேசி பழகி அவங்க இடத்துல நிற்க வச்சுட்டு, சரிங்க மேடம், நம்ம இப்போ இதுக்கு மேலேயும் காலம் தாமதம் பண்ணால் தப்பு தான், அதனால் இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரிய வருது மல்லி வந்து நினச்சது சரியாக தான் போச்சு. அந்த இடத்துல நம்ம குழந்தை மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு, நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கா, நிறைய குழந்தைங்கள இந்த இடத்துக்கு கடத்திட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸை வர வச்சு அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாகவும் ஒரு பாதுகாப்பான முறையில் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே ஏமாற்றிட்டு இருந்த 2 பேரையும் கையும் களவுமாக பிடிச்சி அவங்கள முட்டிக்கு பேர்த்து அவங்க வாயிலேருந்து உண்மையை வரைக்கிறாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருந்தாங்களே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது இல்லை. ஆனாலும் பணம்ன்ற திமிரை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி ஒரு குழந்தைய வந்து கடத்துறதுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போடுற அளவுக்கு நிறைய போயிட்டுருக்கு. இதுலேருந்து தப்பிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தப்பிக்க தான் போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ரவுடிங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அந்த மல்லி வந்து எப்படியாச்சும் வெண்பாவை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை அந்த பக்கம் தேடுறாங்க. அப்போ தான் தெரிய வருது வெண்பா மயங்கி விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2-3 நாளாக அவள் சாப்பிடாதனால இப்போ மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து அவளுடைய தாய்மை அப்படின்றத வந்து அவள் நிரூபிக்கிறாள். அதுக்கப்புறம் என்ன, அந்த இடத்துக்கு வந்த நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியை என் பொண்ணை காப்பாற்றிட்டேன், உனக்கு கோடான கோடி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பார்த்து சொல்ல, என்னங்க இது புருஷன் மொண்டாட்டிக்குள்ளே இப்படி ஒரு இது தேவையா, ஐயோ சத்தியமாக என்னால் மறக்கவும் முடியாது, நான் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பண்ணுறது, எல்லாமே அந்தந்த விதிப்படி தான் நடக்குமே தவிர நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது. அதனால தான் நம்ம சொல்கிறது தான் எல்லாத்துக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரே பக்கத்தில் இருந்தால் நடக்கிற எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்லதாக தான் அமையும். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.